ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ பார்த்தோன்னே நினச்சிருப்பீங்க ஒரு புயலுக்கு பின் ஒரு அமைதி அப்படின்ன மாதிரி, ஒரு நீண்ட துக்கத்திற்கு பின் துயரத்திற்கு பின் அப்படின்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்வு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2022 அதுக்கப்புறம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஆமாம், அதில் 22, 23, 24, 25 சரியா 4 வருஷம் வந்து நான் வந்து சேர்ந்தே வந்து திருமண நாள் வந்து செலிப்ரேட் பண்ணலை. லாஸ்ட் இயர் வந்து நம்மளுக்கு வந்து 25 வருஷம் முடிஞ்சு 26 பிறந்தது. இந்த வருஷம் வந்து 25 முடிஞ்சிச்சுல. அப்போ வந்து நம்ம வந்து வெள்ளி விழா, சில்வர் ஜூப்ளி அப்படின்னா 25 ஆண்டுகள் வந்து நிறைவடைகிறது வந்து வெள்ளி விழா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. நான் ஏற்கனவே வந்து உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லியிருக்கேன், நான் கஷ்டப்படக்கூடிய நாட்களில் இருந்தும் அதுக்கப்புறம் மேலே வந்த நாட்கள் வரையிலையும் எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் பிறந்த நாளாக இருக்கட்டும், திருமண நாள், எல்லா இதையுமே நான் வந்து அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப சிறப்பாக வந்து நான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய ரொம்ப ஒரு ஆசை அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து வாழ்ந்த ஒரு இதனுடைய அடையாளமாக எல்லாருமே வந்து அந்த 25 வருட வாழ்க்கை அப்படின்னு கடக்கிறது வந்து சர்வசாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல, நான் எப்பவும் சொல்கிற மாதிரி. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்லலாம் நம்ம பார்க்கோம் அப்படின்னா நிறைய திருமணங்கள் வந்து புரிதல் இல்லாமல், புரிதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் வந்து அதை ஹேண்டில் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அடுத்த சூழ்நிலைக்கு ஈகோ அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் நாம் விட்டு கொடுத்து போனோம்னா தான் அந்த அடுத்த நகர்வை நோக்கி நாம் வந்து செல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி அப்போ 25 வருட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சர்வசாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல. நிறைய நம்ம பார்த்துருப்போம், நிறைய கடந்து வந்திருப்போம். இன்பமே மட்டும் இன்பமே நாங்கள் வந்து இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட இப்படியே ஒரு சின்ன இது கூட துன்பமே அனுபவிச்சில்ல. ஒன்லி நாங்கள் இன்பம் மட்டும்தான் இருந்தோம் அப்படின்னா அது யாருடைய வாழ்க்கையும் அப்படி இருக்காது அப்படின்னு நினைக்கேன். அப்படி யாரும் பாக்கியம் பெற்றவர்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லலாம். இன்னொன்று வந்து பிரச்சனைகளும் வரணும், ஆனால் பிரச்சனையும் வாழ்க்கையாகவும் இருக்கக்கூடாது. 2 விதத்துலையும் ரெண்டுமே இருக்குது. ஸோ இது என்னுடைய நீண்ட நாள் ஆசைன்னு உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து நினச்சேன், இந்த வருடம் வந்து பையனும் வந்து சேர்ந்துட்டான், நம்மளும் எல்லோரும் 3 பேர் இருக்கோம். ஸோ எல்லோரும் சேர்ந்து நம்மளுடைய கனவை வந்து இந்த வருஷம் வந்து நான் இடையிலையே வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி, தனியாக வைக்கிறதுக்கு பதில் நம்மளுடைய இந்த வருஷம் 26வது வருஷம் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது 26 இந்த வருஷம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 1999 அப்படின்னா கணக்கு சொல்லுங்கள் சரியா. 1999 ஏப்ரல் 19 கல்யாணம் சரியா. அப்போ ஸோ 26 முடிஞ்சு 27 பிறந்துரும் தான் எனக்கு நினைக்கிறேன். பட் நம்ம நிறைவு தானே கொண்டாடுவோம். அப்படிங்கும்போது போன வருஷம் நம்ம சில்வர் ஜூப்ளி வந்து கொண்டாடி இருக்கணும். இந்த வருஷம் எல்லாருமா சேர்ந்து சிறப்பாக கொண்டாடுவோம் அப்படின்னு ரொம்ப 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 பெரிய ஒரு ஆசையில் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தேன். பட் அந்த ஆசையுமே வந்து நிராசை ஆயிட்டு. இருந்தாலும் அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு பழமொழிலாம் சொல்லுவாங்க, இருக்கிறவனுக்கு தான் ஒரு வீடு, இல்லாதவனுக்கு பல வீடு அப்படின்னு சொல்லிட்டு. தட் மீன்ஸ் வாடகைக்கெலாம் கூட நம்ம நினச்ச நேரம் வீட்டை கிளம்பி எந்த நம்மளுக்கு பிடிக்குதோ அங்கே போய்க்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு பிள்ளை, இல்லாதவங்களுக்கு நிறைய பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்ன மாதிரி எனக்கு இந்த தளத்தில் நிறைய பிள்ளைங்க வந்து கிடச்சிருக்கீங்க. ஸோ உங்கள் மூலமாகவும் வந்து நான் என்னுடைய இந்த ஆசையை வந்து நிறைவேற்றிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நண்பர்களே. இந்த 25வது ஆண்டு செலிப்ரேஷனையும் பண்ணிவிட்டு, ஸோ இந்த 26வது திருமண நாளையும் நிறைவு செய்துவிட்டு 27வது வருடத்தில் வந்து அடியெடுத்து வைக்கின்றோம். எவ்வளவுலாமோ பெரிய பெரிய சண்டைகள் வந்தாலும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எவ்வளோ பெரிய சண்டை போட்டாலும் இன்ன வரைக்கும் பிரிந்து போனாலும் மீண்டும் வந்து இணைந்து நாங்கள் மறுபடியும் சேர்ந்து இருக்கிற சூழ்நிலையை தான் கடவுள் வந்து உருவாக்கியிருக்காரு. அதை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தரும் நம்மளுக்கு இருக்குது, நம்ம வேலை பார்க்கோம், சம்பாதிக்கிறோம், அது இருக்குது இது இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரியான அந்த மணியை மட்டும் வச்சு இதனால் நம்ம தனியாக வாழ்ந்துடலாம் அப்படின்னா, நான் யாரை சொல்லணும்னா கணவன் மனைவி உறவுகளை சொல்கிறேன், மற்றவங்கள நான் சொல்லலை. நிறைய பேர் பிரிஞ்சு போகிறோம் இல்லையா. ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு வேலை பார்க்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட். அதுக்காக ஃபேமிலி வந்து பிரிஞ்சு போகிறதுக்கான ஒரு ஆயுதம், ஒரு கவசம் அப்படின்னு வந்து யாருமே வந்து என்றைக்குமே வந்து நம்மளுடைய
அந்த சம்பளம் ஊதியத்தை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. பெரியவங்க வந்து உன் கையளவுனாலும் நீ சின்ன தொழில் செஞ்சு சம்பாதிக்க கற்றுக்க அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரியான சூழ்நிலையில் கணவனால் குடும்பத்தை பார்க்க முடியாதனாலோ இல்லை மற்றவர்கள்ட்ட போய் நம்ம கையேந்து நிற்கக்கூடாது ஒரு முடியாத தருணத்தில். அப்படிங்கிற சூழ்நிலையில் நீ அந்த காசை வச்சு உனக்குன்னு உருவாக்கக்கூடிய செஞ்சாங்கல்ல வீட்டிலேருந்து பீடி சுற்றுறது, அப்புறம் வந்து தீப்பெட்டி ஓட்டுறது, அப்படி நிறைய கைத்தொழிலெலாம் வந்து டெய்லரிங், அப்படி வந்து கூட பின்னுறது, இந்த மாதிரி பெண்கள் வந்து நிறைய கைத்தொழில்கள் வந்து படிச்சுக்கிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு ஃபேமிலியோட ஒரு சப்போர்ட்டிவ், பெண்ணுடைய அந்த உழைப்பும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொன்னாங்களே ஒழிய நம்ம காசு நம்ம பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தால் மட்டுமே நம்ம வந்து சாதிச்சுக்கலாம், உறவுகளை வந்து வேண்டான்னு தூர தூக்கி போட்டுடலாம். மனைவி வந்து கணவனையாக இருக்கட்டும், கணவன் வந்து மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகள் வந்து பெற்றவர்களையாக இருக்கட்டும், அந்த மணி மட்டும்தான் வந்து இன்றைக்கி வந்து உறவுகளை வந்து தீர்மானிக்க அப்படின்னு நினைக்கேன். அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரும் இருந்தோம் அப்படின்னா நிறைய பேர் எத்தனை வருஷங்கள்லாமோ டிவோர்ஸ்லாம் ஆகி சேர்ந்த கணவன் மனைவியும் இருக்காங்க. ஸோ அதை தான் நான் என்ன சொல்கிறேன், அந்த உள்ளார்ந்த அன்பு இருந்துச்சுன்னா அந்த பணம் வந்து 2வது நிலைமைக்கு தான் போயிடும். ஸோ நீங்கள் அதனால தான் இப்போவும் வரைக்கும் நாங்கள் வந்து நல்லபடியாக கடவுள் வந்து சேர்த்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. நம்ம கல்யாண நாளைக்கு வந்து என்ன கலர் சாரீ எல்லாம் நம்ம எடுக்க போகிறோம், எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. 2 இது பண்ணணும் பார்த்தீங்களா, 25க்கு அதுக்கு ஒன்று வச்சுட்டு இந்த வருஷம் ஸ்டார்டிங்க்கு ஒன்று இது பண்ணலான் இருக்கோம். என்னென்ன ட்ரெஸ்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து கடைக்கு கிளம்புறதுக்கு இங்கே பாருங்கள் ஜம்முன்னு ஆள் வந்து கிளம்பியாச்சு. ஆமாம், உள்ள அழுகிற வெளியே சிரிக்கிற. உண்மைக்குமே நண்பர்களே பாவம் எங்கள் வீட்டுக்காரர், என்னை விட அவர் தான் ரொம்ப வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃபீலிங்கில் இருக்காங்க. ஒரு கண்ணை பாருங்க, கண்ணை கட்டுக்கிட்டிமா, கண்ணு காட்டி கொடுத்துரும். சரித்துக்கிட்ட கட்ட சொல்லுவாள், கண்ணுங்கம்மா என்ன இருக்குது, மூக்குங்கம்மா அங்கே இருக்கிற மாதிரி ஒரு கண்ணு பிடிச்சிருந்து காமிக்கார் நண்பர்களே. அதே மாதிரி இப்போ எங்களுடைய ஒரு அந்த மனக்கவலையை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து அப்படின்னாலும் சரித்து பாப்பாவுடைய அந்த மழலை சொல் என்ன அப்படிதானே. ஏன்னா நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது எல்லாருமே வந்து மாசு மறுவற்றவர்களாக இருக்கும். கடவுளே சொல்லியிருக்காரு இல்லையா, குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வளர வளர தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே அந்த வெஞ்சன்ஸு வன்மம் எல்லாமே வந்துடுது என்ன நண்பர்களே. சரி இருக்கட்டும், இருந்தாலும் வந்து அதை வென்று வளர்த்து விட வேண்டியது நம்மளுடைய கடமை, சரியா. அது வந்து நல்லதாகதும் தீயவதாகதும் வந்து இப்போ வந்து நம்ம கடவுள் மேலே பாரத்தை போட்டுற வேண்டியதான். கடவுளே நீர் தான், எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த இதை போயிட வேண்டியதான். சரி, நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டு இன்னொன்று நம்ம வந்து மெயினாக எடுக்க வேண்டியிருக்குது. நிறைய பேர் அன்றைக்கே கேட்டிங்க, ரதியமாக உங்களுடைய தாலி செயின் வந்து என்ன ஆச்சு, டேப் சுற்றி வச்சுருக்கீங்களே அப்படின்ட்டு. நூல் சுற்றி வைப்பாங்க. எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க நூல் சுற்றி தரேன் போடுறியா அப்படின்ட்டு. எனக்கு நூல் சுற்றுற அளவுக்கு பொறுமை இல்லை. அவங்க சுற்றி தரேன்னு சொன்னாங்க. டப்புன்னு செலட்டேப் எடுத்து ஒட்டியும் தான் வச்சுட்டேன். இன்றைக்கும் அந்த இதையுமே வந்து மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா 25லே செலிப்ரேட் பண்ணும்போது நான் லாஸ்ட் இயர்லேயே வந்து மாற்றிருக்கணும். அப்போ வந்து அருமை கணவர் அருகில் இல்லை. ஸோ அதனால் வந்து ஏன்னா போட்டு விடணும் இல்லையா, நம்மளே வாங்கி நம்மளே 25 போட்டால் நல்லா இருக்காது இல்லையா. அதனால் இந்த வருஷம் வந்து மாற்றலான் இருக்கேன். உங்கள் எல்லாருடைய அதே பிஞ்சிட்டு பியாட்டாலும் போன தடவை மாற்றணும்னு நினச்சேன். நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக மாற்றிடும். ஆனால் இந்த தடவை அது கொஞ்சம் அப்படியே தேஞ்சு ரொம்ப இதாகிட்டு நண்பர்களே, கீழே விழுற அளவுக்கு நல்லா இருக்குது, சரியா. அதனால் நிறைய பெரிய அக்காமார்கள்லாம் நிறைய பேர் பார்க்கிங்க, நிறைய பேர் கூப்பிடலாம் என்ன பேசும்போது ரதி கவலை கலங்க நிறைய எனக்கு சப்போர்ட்டிவாக பேசி ஒரு ஆறுதலாக இருக்கீங்க. அக்கா யாருன்னு தெரியணும் அப்படியா? சரி, அந்த அக்கா யாருன்னு பிறகு தெரியும். அக்காவை பற்றி வீடியோ வரும். சரிக்கா யாரோ எங்கள் அக்காவை பற்றி எங்கள் வீட்டுக்காரர் வீடியோ போட போகிறாங்களாம். சரி, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன்ப்பா. அதனால் நிறைய அக்காமார்கள் அம்மாமார்கள்லாம் பெரியவங்க இருக்கீங்க. உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸும் வந்து எங்களுக்கு வேணும். நாங்கள் 2 பேரும் எந்த ஒரு இனியாவது ஒரு மன நிம்மதியோடு வாழணும் அப்படின்னு எங்களுக்காக நீங்களும் இறைவன்ட்ட பிரார்த்தித்து கொள்ளுங்கள். சரி, போயிட்டு வந்துட்டு அப்புறம் மேனெல்லாம் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ கிளம்பலாமா? சரி, ஓகே, பாய். சரி நண்பர்களே, ஒரு கதையோடு சொல்லி முடிக்கலான் இருக்கேன் நண்பர்களே, சரியா. நேற்று தான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா இப்படி ஒரு கதை இருக்கா, எனக்கு சென்ட் பண்ணி விட அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் சென்ட் பண்ண உடனே இப்படி பாருங்க. நான் ஒரு கதை சொல்கிறேன். நீங்கள் உயரமாக தெரியல. நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு கண்டக்டர் டிரைவர் இருந்தாங்களாம். சரி. கண்டக்டர் வேலை என்ன வேலை, பேக்கில் பணத்தை வாங்கி போட்டு டிக்கெட் கொடுக்குறது தான் கண்டக்டர் வேலை. சரி. டிரைவர் வேலை என்ன வேலை, பஸ்ஸில் அந்த ஸ்டாப்ல நிப்பாட்டி ஆட்களை ஏற்றிட்டு போவாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அந்த கண்டக்டர் மொத்த பையன் தூக்கிட்டு ஓடிட்டு பஸ் நடு ரோட்ல நிக்கி சொம்பு ரொம்ப அடி வாங்கியிருக்கு போல. பஸ்ல பேசஞ்சரு எல்லாம் உட்காந்துட்டு பேப்பர் கண்டக்டர் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ
சரி, அவரு பங்குக்கு அவரு கதையை சொல்லிட்டாரு. நம்மளுக்கு இதனுடைய விளக்கம் எனக்கு நான் சொல்ல விரும்பல. நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அவர் எதையோ சொல்ல வந்து எதையோ சொல்லிட்டு இருக்காரு. நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதையோட இதை வந்து முடிச்சிடலான் இருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பைபிளில் வந்து சொல்லக்கூடிய ஒரு கதை தான். ஒரு ஒரு வேதாகமத்தில் உள்ள ஒரு கதை. அதாவது எப்தா அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய ஒரு அதிக அந்த என்ன சொல்கிறது, படை வீரன், சரியா, தளபதி வந்து இருக்கார் எப்தா அப்படிங்கிறவர். ஸோ அவர் வந்து அமோனியர்கள் அவங்க அப்படிங்கிற படைகளுக்கு எதிராக வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா போர் தொடுக்காரு, சரியா. எப்தா அப்படிங்கிறவர் அமோனியர்களுக்கு எதிராக வந்து என்ன பண்ணுறாருனா போர் புரிகிறாரு. போர் வந்து ரொம்ப டஃப்பாக சொல்லுவோம்ல, ரொம்ப கடுமையாக போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப கடுமையாக போயிட்டு இருக்கிறனால இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு சில நேரங்களெல்லாம் ஏதாவது உங்களுக்கு நடந்துன்னா நம்ம இமீடியட்டாக என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு இது பண்ணுவோம். நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு ஏதாவது ஒரு பொருட்கள் வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உடனே அந்த ஸ்பாட்லேயே அந்தோனியாரே இந்த பொருளை எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைப்பேன், சரியா. ஒரு டக்குன்னு அந்த இமீடியட் சத்தியம், அவசர சத்தியம் டக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காணிக்கையோ இல்லை ஏதோ பண்ணுறேன் அப்படி சொல்லுவேன். எனக்கு இவ்வளோ நாளும் நான் காணாமல் போன பொருள் எதுனாலும் எனக்கு வந்து அந்தோனியார் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் வேணும்னே போன பொருளை வந்து அவர் திருப்பி தர மாட்டார். காணாமல் போயிருந்தால் அதை வந்து கண்டிப்பாக வந்து திருப்பி தருவார், சரியா. ஸோ அப்படி வந்து வேண்டும் போது இவரும் என்ன செஞ்சிருக்காரு, இந்த எப்தா அப்படிங்கிறவர் வந்து அந்த போர்க்களத்தில் நின்றுட்டு கடவுளை நோக்கி, ஆண்டவரே எனக்கு இந்த போர்க்களத்தில் வந்து நீங்கள் வந்து எனக்கு வெற்றியை தாருங்கள், நீங்கள் அப்படி எனக்கு வந்து வெற்றியை தந்தீர்கள் என்றால் நான் வந்து என்னுடைய வீட்டுக்கு நான் திரும்பி செல்லும் பொழுது எந்த பொருளை வந்து நான் வந்து எதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறேனோ அதை வந்து உமக்கு நான் காணிக்கையாக தருகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்தா வந்து ஆண்டவர்கிட்ட வந்து பொருத்தனை வந்து செய்கிறாரு, சரியா. ஸோ அந்த நிமிடத்திலே வந்து அந்த போர் இதனுடைய இதே மாறி எப்தா வந்து போரில் வந்து அமானியர்களை வந்து வெற்றி பெற்று விட்டார், சரியா. வெற்றி பெற்றுட்டு குதிரையை எடுத்துக்கிட்டு அவர் ஆவேசமாக வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வந்து கொண்டிருக்கிற சமயத்தில் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நம்மளுடைய கணவர், நம்மளுடைய அப்பா வந்து போரில் வந்து வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அப்படி வரும் பொழுது யார் வாரா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பாசமான 6 மகள் வந்து என்ன செய்கிறா அப்படின்னா, கையில் வந்து ஒரு இந்த கொட்டு இருக்கு இல்லையா, சின்ன அந்த கொட்டை கையில் எடுத்துக்கிட்டு ஆர்ப்பரிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டே வந்து தந்தையை வரவேற்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கா. அதை நேரில் பார்த்தோடனே மகள் ஆரவாரமாக ஓடி வர அதை பார்த்த உடனே வந்து எப்தாவுக்கு என்ன செய்கிறது அப்படின்னே தெரியலை. அவருக்கு வந்து மகள், சரியா. நம்ம எவ்வளோதான் நம்ம கடவுள்கிட்ட வேண்டுறோம் அது இதுன்னு நிறைய வேண்டுதல் வேண்டுறோம். ஆனால் இவர் வேண்டுறது இந்த மாதிரியாக முடியும் போது கடவுளுடைய விருப்பத்தையும் வந்து அவரால் நிறைவேற்ற முடியலை. அந்த தருணத்தில் அவர் உட்கார்ந்து இருந்துட்டு ஒரு தனிமையில் ரூமில் போய் இருந்துட்டு அவர் வந்து கதறி அழுறாரு. இந்த செயலை பார்த்த மகள் வந்து தந்தையிடம் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தந்தையானவர் கூறுகிறார், அம்மா இப்படி போரில் வெற்றி பெற்றால் நான் பார்க்கின்ற முதல் பொருளை உமக்கு காணிக்கையாக தருகிறேன் என்று கூறினேன் கடவுளிடம். இப்பொழுது நான் என்ன செய்வதுன்னு தெரியல. கடவுளுக்கும் என்னுடைய பிதாவுக்கும் வந்து நான் வந்து அவருக்கு கீழ்ப்படிய முடியும், அவர் நான் நினைச்சதை வந்து இது பண்ண முடியலை. என்னுடைய மகளான உன்னையும் வந்து எனக்கு கொடுக்க முடியல, என்ன செய்யன்னு தெரியலையேம்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண் சிறிது கூட தயக்கமின்றி, அந்த மகள் சிறிது கூட தயக்கமின்றி, அப்பா நீங்கள் வந்து தந்தையிடம் வந்து வேண்டிய உங்கள் விண்ணப்பம் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும், என்னால் வந்து நீங்கள் அதை செய்ய இயலவில்லை என்ற மனவருத்தம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து தன்னுடைய தந்தை நினைத்த அந்த ஒரு சொல்லுக்காக செய்த சத்தியத்திற்காக தன்னுடைய உயிரையே வந்து கடவுளுக்கு காணிக்கையாக கொடுப்பதற்கு சம்மதிக்கிறாள். அவ்வாறே நடக்கிறது, சரியா. இது வந்து உடனே ஒரு சிலர் வந்து நீ வந்து ஐயோ சும்மா இருக்க மாட்டியா இருக்கிறத நான் திருப்பியும் சொல்கிறேன், எல்லார் வீட்லேயும் குழந்தைகள் இருக்குது, எல்லாருமே வந்து பிரச்சனைகள் வந்தால் இப்படி தான் இருக்கீங்களா அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. அதனால் சும்மா ஏதாவது சொல்லணும்னு ஒரு சில பேர் வந்து நின்றுக்கிட்டு பேசுகிறதுக்கு வராதிங்க. இந்த மாதிரியாகத்தான் வந்து இப்போ பைபிள்லையுமே கடவுள் யாருமே இல்லாமல் நான் அழுது இருந்தேன், கடவுள் எனக்கு துணையாக இருக்காரு அப்படின்னால அந்த கடவுள் தான் சொல்லியிருக்காரு தாயையும் தந்தையும் கணம் பண்ணுன்னு. அதே மாதிரி மாதா பிதா குரு தெய்வம், ஃபஸ்ட்டு மாதா அம்மா, ரெண்டாவது பிதா அப்பா, அதுக்கப்புறம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், அதற்கு அப்புறம் தான் கடவுள் என்று வந்து என்ன பண்ணியிருக்கு கூறப்பட்டிருக்கிறது. அதனால் இது எல்லாமே உலக நீதி. நான் இது எங்களுக்கு மற்றவர்களுக்காக நான் கண்டிப்பாக சொல்கிறேன், தந்தை தாயை மதிப்பவர்கள், தந்தை தாயை கஷ்ட காலத்திலும் அவர்கள் செஞ்ச எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வார்கள். நான் உயர்வார்கள் அப்படின்னு சொன்ன உடனே கை நிறைய பணம் அப்படி பணத்தோடு அலையிறதான் உயர்வு அப்படிங்கிறது கிடையாது. நல்ல மரியாதை,
மரியாதை, நல்ல ஒழுக்கம், சிறந்த பண்பு நலன்கள் இவை அனைத்தும் தான் ஒரு மனிதனுக்கு வந்து பணத்தை விட மேலானது. சரியா? ஸோ அந்த அனைத்து அணிகலன்களையும் பெற்று அவர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல பதவியில் நல்ல இதில் வந்து மற்றவர்கள் வந்து மதிக்கக்கூடிய அளவுக்கு, போற்றக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலையை அடைவார்கள். சரியா? ஸோ நீ எல்லாரும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இப்போ நானுமே வந்து எங்கள் அப்பாட்ட பேச மாட்டேன். ஆனால் நிறைய பேர் நான் பேச மாட்டேன், அப்பா இது பண்ணுறாங்க. ஆனால் ஏன் நான் போய் கேட்கல? எனக்கு தெரியும் நாம் வந்து இந்த மாதிரி ஒரு சில அவங்களுடைய இதை அவங்க மறைமுகமாக முன்னாடி சொல்லும் போது சரியா இருந்தேன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது அவங்க கடைசி காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே ஒரு தண்டனையாக வந்து நான் கொடுத்துட்டு விலகி இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து தண்ணி ஆலமரமாக வளர்ந்து நின்றுட்டேன், பெரிய இதாக இருக்கேன் அப்படிங்கிறது வந்து பணத்தால் மட்டும் கிடையாது. ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா நண்பர்களே? ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டோரியோட முடிவடைது. இனிமேல் நாளைக்கு நீங்கள் நல்ல நல்ல சூப்பரான நம்ம வந்து ஜாலியாக இருக்கிற மாதிரியான வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா மனசை மாற்றணும். இப்போ வந்து ஏன் கொஞ்ச நாளே இப்போ போடாமல் இருக்கேன் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கான பிள்ளைகளுக்கு வந்து பேப்பர் வேல்யூஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ நானுமே வந்து பேப்பர் திருத்த போயிட்டுருக்கேன். பிள்ளைங்க எல்லாருமே நல்லா எழுதியிருக்காங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. என்னுடைய பிள்ளைகளும் வந்து நிறைய நல்ல மார்க் வாங்கணும். எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ணணும். அதுக்காக எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ணணும் நம்ம வாழ்த்துறோம். எப்படி நம்ம உழைப்பை வந்து நம்ம எப்படி செலுத்தியிருக்கோமோ அதுக்கேற்ற பலனை வந்து நிச்சயமாக கடவுள் வந்து தருவார். ஸோ அதனால தான் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே நண்பர்களே, பாய். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். டேக் கேர், டாடா, பாய்.